Hi friends, in class videos என்ன பார்க்க போறோம்னா ஆபரேஷன் மேனேஜ்மென்ட்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சாப்டருக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சாப்டர். பிகாஸ் இதுல வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகாது, ஒரு கேம் விளையாடுற மாதிரியே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகும். டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இதோட நீட் என்ன அப்படின்னா இட்ஸ் a மேத்தமெட்டிக்கல் மாடல். ஸோ இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா நீங்க கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதை சீப்பஸ்ட் வேல நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளை பாயிண்ட் ஃபேக்ட்ரி ஆர் பிளான்ட்டில் நீங்கள் வந்து கூட்ஸை ஃபுல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி ஃபினிஷ்டு கூட்ஸை ஃபுல்லாக நீங்கள் வச்சிருப்பீங்க. அந்த ஃபினிஷ்ட் கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சிருக்க மாட்டீங்க. ஒன்று வேர் ஹவுஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரே இடத்துலையா இருப்பாங்க கிடையாது. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு, அதுக்கப்புறம் சென்னையில், அதுக்கப்புறம் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஸோ எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ எந்த வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணோம்னா காஸ்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பராக வரும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு சைடும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ எந்த வேலை எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ காஸ்ட்டில் நம்ம சீப்பஸ்ட்டாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். சரிங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர் அப்ளை இன் ரியல் லைஃப் லாஜிஸ்டிக் சிஸ்டம். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமானது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் தான். சரிங்களா? ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து வேர் ஹவுஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு, வேர் ஹவுஸ் டு ஹோல்சேலருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு, ஹோல்சேலர் வந்து ரீட்டெய்லருக்கு சென்ட் பண்ணுறது, ரீட்டெய்லர் கடைசியாக அல்டிமேட் கன்சியூமருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இ-காமர்ஸ் டெலிவரி. ஸோ அமேசான்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒவ்வொரு எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க வந்து ஆன்லைன் ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த பாயிண்ட்லேருந்து கஸ்டமர் ஆர்டர் போட்டாலும் அவருக்கு டெலிவரி அங்கே ஆகும். ஓகேங்களா? ஸோ டெலிவரி ஆகணும் அப்படின்னா இப்போ அமேசான், இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, குஜராத்லேருந்து ப்ராடக்ட் வருதுன்னா குஜராத்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்து தான் இது தமிழ்நாட்டுக்கு வருது, உங்கள் கஸ்டமரோட பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ அந்த கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வரணும்னா அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்குது. இது நம்ம எந்த வேல மெயின்டைன் பண்ணால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நம்ம சீப்பராக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலில் மெயின் ஆப்ஜெக்டிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாரியாலாம் கொண்டு போக மாட்டாங்க. ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டனல் மூலமாக கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டனல் மூலமாக கொண்டு போடுறது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம வந்து எப்படி நம்ம அடியில் குழாய் வந்து பதிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் யூஸ் ஆகும். ஃபுட் சப்ளை செயின் இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து யூஸ் ஆகும். மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக், மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஃபினிஷ் குட்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேர் ஹவுஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது, இல்லை ஹோல்சேலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் இருக்குது, ஃபேக்ட்ரி பியில் வந்து 150 யூனிட்ஸ் இருக்குது. வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 120 யூனிட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ வேர் ஹவுஸ் எக்ஸில் 120 யூனிட்ஸ் வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகணும். வேர் ஹவுஸ் ஒயில் 130 யூனிட்ஸ் வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இப்போ ஏலேருந்து எக்ஸுக்கு அனுப்பலாமா, இந்த 100 யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏலேருந்து எக்ஸுக்கு அனுப்பலாமா, இல்லை ஏ டு ஒய் அனுப்பலாமா, ஏ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒய்க்கு அனுப்பலாமா, இல்லை பி ஃபேக்ட்ரியிலேருந்து எக்ஸுக்கு அனுப்பலாமா, இல்லை பி ஃபேக்ட்ரியிலேருந்து ஒய்க்கு அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எது வந்து பக்கத்தில் இருக்குது, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு அனுப்பலாம், ஒய்க்கு அனுப்பலாம், எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணி வேறு லெவலில் சீப்பஸ்ட் காஸ்ட்டில் நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ இப்போது 4-5 ஃபேக்ட்ரி இருக்கும் உங்களுக்கு, ஒரு இந்தியாவில் 4-5 ஃபேக்ட்ரி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ நிறைய இடத்துக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பக்கத்தில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தென்காசியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுப்பா, திருநெல்வேலியில் ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்கு அனுப்புறது ரொம்ப பக்கம். இப்போது தென்காசியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, சென்னையில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலும் நம்ம கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நமக்கு வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு வேர் ஹவுஸ், அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் வேர் ஹவுஸ், சென்னை பக்கத்தில் ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னு இருப்போம். தென்காசியில் உள்ள ஃபேக்ட்ரியிலேருந்து சென்னை வரைக்கும்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா காஸ்ட் அதிகமாகும்.
ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ எது வந்து சீப்பர் வே, எந்த ஃபேக்ட்ரி டு எந்த வேர் ஹவுஸுக்கு நம்ம அனுப்பலாம், ஸோ எது வந்து சீப்பர் வே, ஸோ அதில் நிறைய அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ தென்காசியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாவர் சத்திரத்தில், ஆலங்குளத்தில், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம திருநெல்வேலி வேர் ஹவுஸுக்கு அனுப்பணும், எது பெஸ்ட் அல்டர்னேட்டிவ், ஸோ எதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாக வருது, ஸோ இந்த அல்டர்னேட்டிவை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். சரிங்களா, கிளியரா? ஸோ சம் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இது வந்து எதுக்காண்டி நம்ம அந்த மாடல் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிடும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடலில் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் வோஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். சரிங்களா, அந்த வோஜல்ஸ் மாடல் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தட் உண்டு. நார்த் வெஸ்ட்லேருந்து நம்ம அலோகேட் பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கப்புறம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. எது இருக்கிறதுலே மொத்தமாக கம்பேர் பண்ணுறப்ப எது லீஸ்ட்டோ அதை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பெனால்ட்டி நம்ம கண்டுபிடிச்சி, பெனால்ட்டியில் எது ஹையஸ்ட் பெனால்ட்டியோ அதில் நம்ம லோயஸ்ட் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் வந்து ஓஜல்ஸ் தான். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப நார்த் வெஸ்ட் கார்னராக இருக்கட்டும், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், இது மினிமம் லீஸ்ட் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன், மூணையும் கம்பேர் பண்ணுறப்போ ஓஜல்ஸ் தான் பெஸ்ட்டு. ஓஜல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப 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 மினிமமாக வரும் கம்பேர் டு அதர் மெத்தட்ஸை. ஸோ எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் ஓஜல்ஸ் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தப்பி தவறி உங்களுக்கு வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இல்லை வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் சப்போஸ் கேட்கவும் வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துலாம். அது ரொம்ப ஈஸி தாங்க, ஒரு கேம் ஆடுற மாதிரி தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம பார்த்துலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம வாசிக்கவே வேணாம், டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே ப்ராக்டிக்காக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு கேம் மாதிரிங்க. கேமுங்கிறப்போ விளாண்டு தான் காமிக்கணுமே தவிர இப்படி விளாடு, அப்படி பவுலிங் வந்து இப்படி போட்டு, பேட்டிங் வந்து இப்படி போட்டுன்ட்டு சொன்னாலாம் புரியாது. ட்ரைனிங் கொடுக்கணும், விளாண்டு காமிச்சாதான் அங்கே உங்களுக்கு புரியும். ஸோ ப்ராக்டிக்கலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ புக்கில் சம் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2 பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 176 பேஜ் நம்பரில் எக்ஸாம்பிள் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள், என் கம்பெனி ஹேஸ் 3 ஃபேக்ட்ரி, O1, O2, O3 சொல்லி 3 ஃபேக்ட்ரி இருக்குது. ஹூஸ் டெய்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் 7, 9, 18. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா O1ல் வந்து ஒரு நாளைக்கு 7 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, O2ல் 9 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, O3ல் 18 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, காலம் வைஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ O1, O2, O3 டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? 7 யூனிட் வந்து O1 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, O2 வந்து 9 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, O3 வந்து 18 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் காலம் வைஸ் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் ஹாஸ் 4 வேர் ஹவுசஸ். மொத்தமாக அந்த கம்பெனியில் வந்து 4 வேர் ஹவுசஸ் இருக்குது. D1, D2, D3, D4. ஓகேண்ணா? ஸோ இந்த வேர் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோ இதில் நீங்கள் D1, D2, D3, D4ன்னு சொல்லிட்டு வேர் ஹவுஸ் D1, D2, D3, D4 போட்டுக்கோங்க. ஸோ வேர் ஹவுஸில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹூஸ் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ், அங்கே எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம வச்சுக்கலாம்னா வேர் ஹவுஸ் D1ல் 5, D2ல் 8, D3ல் 7, D4ல் 14 வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து கீழே அந்த வேர் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸோ தட் ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கேன் பி ஸ்டோர்டு தேர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ O1ல் இருக்கட்டும், O2, O3 எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலுமே, எந்த டைப்ஸ் ஆஃப் கூட்ஸாக இருந்தாலுமே அந்த வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நமக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்கணும். O1ல் உள்ள கூட்ஸை D1ல் வைக்கலாமா, D2ல் வைக்கலாமா, D3ல் வைக்கலாமா, D4ல் வைக்கலாமா. அதே மாதிரி O2ல் இருக்கக்கூடிய கூட்ஸை D1ல் வைக்கலாமா, D2ல் வைக்கலாமா, D3ல் வைக்கலாமா, D4ல் வைக்கலாமா. O3ல் இருக்க கூட்ஸை D1, D2, D3, D4 எதில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் மண்டையை பேச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இப்போ O1ல் இருக்கிறத D1ல் மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, D1ல் தூக்கி வச்சுட்டு போயிடலாம். மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கூட்ஸை எங்கே வேணாலும் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. எந்த ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட்டுங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து எவனாவது ரீட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ சூசைட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த லெவலுக்கு ரொம்ப மோசமாக கொடுத்துருப்பானுங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக
எப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஓகேண்ணா. ஓகே, ஸோ காஸ்ட் இன் ருபீஸ் பெர் யூனிட் மெட்டீரியல் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த மெட்டீரியல் ஃப்ரம் O1 டு த 4 வேர்ஹவுசஸ் ஆர் 19, 30, 50, 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா O1லேருந்து 4 வேர்ஹவுஸுக்கு கொண்டு போகிறதுக்கு, O1லேருந்து D1க்கு கொண்டு போகிறதுக்கு 19. ஸோ O1ல இருந்து D1க்கு கொண்டு போகிறதுக்கு, D1 இந்த இருக்குதா, ஸோ O1லேருந்து D1க்கு கொண்டு போகிறதுக்கு இங்கே 19. சரிங்களா. ஸோ O1 டு D1க்கு கொண்டு போகிற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 காஸ்ட் பெர் யூனிட். ஓகேண்ணா. ஸோ ஒரு யூனிட்டை கொண்டு போகிறதுக்கு O1லேருந்து D1க்கு ஒரு யூனிட்டை கொண்டு போகிறதுக்கு 19 ரூபா செலவாகுது. நெக்ஸ்ட்டு O1லேருந்து D2க்கு கொண்டு போகிறதுக்கு 30 ரூபா செலவாகுது. ஸோ O1லேருந்து D2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ O1லேருந்து D2னா இந்த ஏரியாலாம் நீங்கள் போடணும். 30 ரூபா செலவாகுது. ஒரு யூனிட்டுக்கு 30 ரூபா செலவாகுது. ஓகேங்களா. அப்போ எத்தனை யூனிட் நம்ம கொண்டு போகலாங்கிறத நம்ம இந்த மாடல் அப்ளை பண்ணி அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நீங்கள் இல்லை இப்போ ஒரு 10 யூனிட்ஸ் வருது அப்படின்னா 10 × 30 போடுறப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அந்த எவ்வளோ யூனிட் நம்ம ஒவ்வொரு வேர்ஹவுஸ்க்கும் அலாட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இங்கே காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்துட்டாங்க, யூனிட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். யூனிட்ஸ் இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் நீங்கள் போட்டீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா O1லேருந்து D3க்கு கொண்டு போகிறதுக்கு 50, O1லேருந்து D3க்கு கொண்டு போகிறதுக்கு 50 ரூபா செலவாகுது. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு O1லேருந்து D4க்கு 10 ரூபா. ஸோ O1லேருந்து D4க்கு 10 ரூபா வந்து செலவாகுது ஒரு யூனிட்டுக்கு. சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், O2லேருந்து எல்லா வேர்ஹவுஸுக்கும் 70, 30, 40, 60. ஸோ டேரெக்டாக போட்டுக்கோங்க. O2 இந்த இருக்குதா, ஸோ ஒவ்வொரு வேர்ஹவுஸுக்கும் 70, 30, 40, 60 வந்து செலவாகுது. ஸோ O2லேருந்து 70, 30, 40, 60 அந்தந்த கரஸ்பாண்டிங் வேர்ஹவுஸுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காசு ஃப்ரம் O2 நம்ம போட்டாச்சு. O3 பாருங்கள், O3லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ஹவுஸுக்கும் D1க்கு 40, D2க்கு 8, D3க்கு 70, D4க்கு 40, 20 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ O3 தான். நம்ம O3லேருந்து 40, 8, 70, 20 சொல்லிட்டு அந்தந்த கரஸ்பாண்டிங் வேர்ஹவுஸுக்கு நம்ம போட்டுக்கணும். ஸோ 40, 8, 70, 20 டோட்டலாக நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா. ஓகேப்பா. ஓகே, இப்போ பெஸ்ட் ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்லி என்னென்னு கேட்டிருக்காங்க. என்ன மெத்தடு, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னா நார்த்து மேலே, ஓகேங்களா, வெஸ்ட்டு லெஃப்ட் சைடு. ஸோ நார்த் அது எல்லாத்தையும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னா இந்த ஸ்பாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே நார்த் வெஸ்ட் கார்னர் வந்தோம்னா இந்த ஸ்பாட்டு. ஸோ டேரெக்டாக இங்கே தூக்கி பாக்ஸை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் அலாகேட் பண்ண போகிறேன். இங்கே 7 யூனிட்ஸ் இருக்குது, இங்கே 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ எதை நம்ம அலாகேட் பண்ண முடியும், மினிமம் 5 யூனிட்ஸை நம்ம அலாகேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 5 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் 5 போட்டிங்கன்னா 5 யூனிட்டை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ வேர்ஹவுஸில் 5 யூனிட்ஸை நம்ம வைக்க முடியும். ஸோ 5 யூனிட்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 0 போட்டுருங்க. இங்கே 7 யூனிட் நம்ம அனுப்பியாச்சா, 7 - 5 போட்டிங்கன்னா இங்கே 2. கிளியரா. ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ யூனிட் தான் நம்ம மேக்ஸிமம் அனுப்ப முடியும், 5 யூனிட் தான். அப்போது 5 யூனிட் நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா 7ல் 5 போணுச்சுன்னா இங்கே 2, 5ல் 5 போணுச்சுன்னா இங்கே 0. ஸோ இப்போ இந்த D1ங்கிற வேர்ஹவுஸுக்கு வேறு எதுவும் அனுப்ப முடியுமா, முடியாது. ஸோ மொத்தத்தையும் இங்கே கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சைட் 0 ஆகிடுச்சுன்னா இந்த சைடில் மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து வேறு எதுவும் அலோகேட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா 0 ஆகிடுச்சு, 0 அலோகேஷன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் எதையுமே நம்ம அலோகேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் வேறு என்ன இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவை இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, இங்கே 8. மேலே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 2. ஸோ எவ்வளோ தான் அலோகேட் பண்ண முடியும், 8, 2 விச் எவரி ஸ்லோயர் பார்க்குறப்போ 2 தான் நம்ம அலோகேட் பண்ண முடியும். ஸோ இங்கே 2 அலோகேட் பண்ணுவோம். 2 நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு 2 ஃபுல்லாக அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ 0. கீழே வந்து பாருங்கள் 8ல் 2 நம்ம அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ 8 - 2 போட்டிங்கன்னா ரிமைனிங் 6 இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இங்கே 0 ஆகிடுச்சா. ஸோ இப்போ இந்த ரோவில் வேறு எதையும் அலோகேட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே 0 ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இங்கே பாக்ஸை போட்டு எதுவும் அலோகேட் பண்ண முடியுமா, முடியாது. இங்கே பாக்ஸை போட்டு அலோகேட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அந்த ரோ ஃபுல்லாகவே 0 அலோகேஷனாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம்.
கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர் எது? இந்த 30 தான் நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இங்கே 9 இருக்குது, கீழே வந்து 6 இருக்குது. 9 6 விச்செவர் லோயர் பார்க்குறப்ப 6 தான் லோயர், அதை மட்டும் தான் அலோகேட் பண்ண முடியும். ஸோ 6 நீங்கள் அலோகேட் பண்ணிடுங்க. 6 அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 6லேருந்து 6 நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே 9ல் 6 போயிடுச்சு. ஸோ 9ல் 6 போனால் இங்கே 3 இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கீழே இங்கே 0 ஆகிடுச்சா? கீழே 0 ஆகிடுச்சா? ஸோ அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக இனிமேல் அலோகேட் பண்ண முடியாது. கீழே 0 ஆகிடுச்சுல, ஸோ அந்த ஏரியா இனிமேல் அலோகேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 8 ரிமைனிங் 8 வந்து பார்த்தா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கீழே 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அங்கே அலோகேட் பண்ண எதுவுமே இல்லை. ஸோ 8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் கார்னர் எது? இந்த 40 தான் நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இங்கே 3 இருக்குது, கீழே பாருங்கள் இங்கே 7 இருக்குது. ஸோ 3 7 விச்செவர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 3 தான் லோயர். ஸோ 3 வரைக்கும் தான் நம்மளால் டிரான்ஸ்போர்ட் அலோகேட் பண்ண முடியும். ஸோ 3 நீங்கள் அலோகேட் பண்ணிடுங்க. 3 நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 3ல் 3 போக ரிமைனிங் 0 தான், மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? கீழே பாருங்கள் 7ல் 3 நம்ம அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 4. ஸோ 4 நீங்கள் வச்சுருங்க. இப்போ இந்த ஏரியா 0 ஆகிட்டா, இந்த ஏரியா 0 ஆகிட்டா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வேறு எதையுமே நம்ம அலோகேட் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன இருக்குது? இந்த 60 இருக்குதா, இதை நம்ம அலோகேட் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 0 அலோகேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் எது? இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 18, கீழே வந்து பாருங்கள் 4. ஸோ 18 4 விச்செவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ 4 தான் லோயர். ஸோ 4 வரைக்கும் தான் நம்மளால் அலோகேட் பண்ண முடியும். ஸோ 4 நீங்கள் இங்கே அலோகேட் பண்ணிடுவீங்க. 4 நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்கே 0 நீங்கள் போட்டுடலாம். இங்கே 18 நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 18ல் 4 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தா 14 இருக்குது. ஸோ 14 நீங்கள் வச்சுருப்பீங்க. கிளியரா? ஓகே. ஸோ இங்கே 0 ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஸோ எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், அந்த சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா இதுதான் மிஞ்சி போனால் இதுதான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் பாருங்கள் 14, கீழே பாருங்கள் 14. ஸோ ரெண்டுமே 14 இருக்குது. ஸோ 14 அழகாக அலோகேட் பண்ணி மேட்டரை முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லா யூனிட்ஸுமே அலோகேட் ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலோகேட் ஆகிட்டு இங்கேயும் 0 இங்கேயும் 0. நல்லா பாருங்கள், மொத்தமாக 0 0 0 ஆகிடுச்சா? இங்கேயும் 0 0 0 ஆகிடுச்சா? மொத்த கூட்ஸையுமே நம்ம வேறு ஹவுஸுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கூட்ஸ் அனுப்புறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஸோ மேட்டர் சால்வ்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே அலோகேட் பண்ணியாச்சா? ஸோ 5 யூனிட் இங்கே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணதில் ஒரு யூனிட்டுக்கு 19 ரூபா செலவாயிருக்கு. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பாருங்கள் 19 × 5. அதுக்கப்புறம் இங்கே 2 யூனிட் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட்டுக்கு 30 ரூபா. அப்போ எவ்வளோ வரும்? 30 × 2 யூனிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே 6 யூனிட் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து 30 ரூபா. அப்படின்னா 6 யூனிட்டுக்கு எவ்வளோ? 30 × 6. ஓகேங்களா? ஸோ 30 × 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் அலோகேட் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு யூனிட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூனிட் காஸ்ட் வந்து 40 ரூபா. ஸோ நம்ம 40 × 3. அதுக்கப்புறம் இங்கே 4 யூனிட் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு யூனிட்டுக்கு 70 ரூபா. ஸோ அப்போ பார்த்தீங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 × 4. 70 × 4. நான் தான் தேவா, இது என் தம்பி. ஓகே. இங்கே 14 யூனிட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா. ஸோ 14 × 20 நீங்கள் போடுங்க. 20 × 14. ஓகே. ஓகே. ஸோ இப்போ போடுவோமா? 19 × 5 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 95 வருமா? 30 × 2 போட்டால் 60, 30 × 6 போட்டால் 180, 40 × 3 போட்டால் 120, 70 × 4 போட்டால் 4000 280, 20 × 14 போட்டால் என்ன வரும்? 280. 280 தானே? கரெக்டு. ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 95 + 60 + 180 + 120 + 280 + 280 போட்டால் 1015 வருது. இதுதான் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் திஸ் அண்டர் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? 1015 வந்திருக்கு. செக் பண்ணி பார்ப்போமா? ஆன்சர் பாருங்கள், 1015. இவங்க கொடுத்த இந்த வரியெல்லாம் நீங்கள் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த டயக்ராமை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி போட்டுருங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ எப்படி போடணும்னா எழுதுகிறப்போ ப்ரெசென்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து வேறு ஹவுஸ்னு ஒன்று போடுங்க. அதில் முதல்ல ஃபேக்ட்ரி போடணும். ஓகேண்ணா, ஃபேக்ட்ரி போடணும். அப்புறம் வேறு ஹவுஸு, அதுக்கப்புறம் காஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி நீங்கள் போடணும். வேறு ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே O1 O1 O2 OT O3 இல்லை அப்படி வேணாம். O1ல் நீங்கள் எது எடுத்து O1 D1 O1 இங்கே D1, அதுக்கப்புறம் O1, அதுக்கப்புறம் D2 நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுட்டு அந்த செல்லில் இருக்கக்கூடாது 19x5. அதுக்கப்புறம் O1 D2னா இதான் O1 D2 அப்படி தானே. அப்போ 30x2, ஸோ 30x2, ஸோ 60. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, ப்ரெசன்டேஷன் நீங்கள் போட்டுடலாம்ல. ஃபேக்ட்ரி வேறு கோசம் எழுதி போட்டுருங்க. அடுத்து என்ன செல் இருக்குது, இந்த செல் எந்த ஏரியாவில் வருது, O2 D2. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து O2, வேறு ஹவுஸ் வந்து D2ன்னு சொல்லி போட்டுட்டு அதுக்குனால நீங்கள் மல்டிப்ளிகேட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இது என்ன ஏரியா பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா O2 D3 OT-D3ன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. ஸோ O2-D3 ஓகேண்ணா. இந்த ஏரியா இந்த இடம் எல்லாமே ஐயாவுடைய தான். O2-D3ன்னு சொல்லி நீங்கள் போட்டு 40x3 சொல்லி நீங்கள் போட்டுறீங்க. ஓகே. ஸோ அப்படியே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இவனுங்க போட்ட மாதிரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. மினிமம் காலம் காஸ்ட் மெத்தடும் தேவையில்லை. மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட் இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா. 3 மெத்தட் தாங்க, 3 பேருக்கு தாங்க போட்டி. ஒன்று தேவா, இன்னொன்று அனிருத் அப்படிங்கிற மாதிரி 3 மெத்தட் தான். ஓகே. மினிமம் காலம் மெத்தட்லாம் தேவையில்லை, மினிமம் ரோ மெத்தட்லாம் தேவை. மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட், மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட்னா அப்படி இல்லை, மொத்தமாக நம்ம பார்ப்போம். அதில் எது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குதோ அதை அலோகேட் பண்ணுவோம். அதை அலோகேட் முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங்கில் எது காஸ்ட் கம்மியாக இருக்கோ அதை அலோகேட் பண்ணுவோம். அப்படியே வந்துட்டே இருப்போம், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ பார்ப்போம். மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபேக்ட்ரி ஃபுல்லாக O1 O2 O3 நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் எவ்வளோ யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த யூனிட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே வந்து வேர் ஹவுஸ் D1 D2 D3 D4 நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறத நீங்கள் கீழே எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுட்டு காஸ்ட் பேர் யூனிட்டை நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட், அந்தந்த வேர் ஹவுஸ், அந்தந்த ஃபேக்ட்ரிக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தடை நம்ம சார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த காஸ்ட் பேர் யூனிட்லேயே எது வந்து சிறுசுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். எது இதில் ஸ்மாலாக இருக்குது பாருங்கள், 8 தானே சிறுசாக இருக்குது. ஸோ 8 நீங்கள் அலோகேட் பண்ணணும். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 8 நீங்கள் எடுங்க. இப்போ கீழேயும் லெஃப்ட் சைடும் பாருங்கள், கீழே வந்து 8 இருக்குது, இங்கே 18 இருக்குது, இங்கே 18. ஸோ 8 18 விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்ப 8 தான் லோயரு. ஸோ அந்த லோயரில் ஸோ லோயரை நீங்கள் எடுத்துக்குவீங்க. எடுத்துட்டேன். இப்போது இங்கே 8ல் 8 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0. இங்கே 18ல் 8 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ 10. 18ல் -8 போனுச்சுன்னா 10. அப்போது நம்ம அங்கே அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏரியா 0 ஆகிட்டா. ஸோ இதுக்கு மேலே வேறு எதையுமே அலோகேட் பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஸோ அடுத்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்லில் எது கம்மியாக இருக்குது பாருங்கள், 10 தான் கம்மியாக இருக்குது. ஓகே. இந்த ஏரியா நீங்கள் பார்க்கக்கூடாது, இங்கே தான் முடிஞ்சிருச்சா, அலோகேட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஏரியா கிடையாது. ரிமைனிங் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது, இந்த 10 தான் சிறுசாக இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பாருங்கள், இங்கே 14, லெஃப்ட்டு பாருங்கள் 7. ஓகே, கொஞ்சம் அக்கடே சூடு கேட்டால். ஸோ 14 7 விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ 7 தான் லோயர். ஸோ இந்த 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிடுவோம். ஓகேண்ணா, சூஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அலோகேட் பண்ணியாச்சா, 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ரிமைனிங் 0. கீழே 14ல் 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 7 இருக்கும். ஓகேண்ணா. ஓகே. ஸோ இப்போ இந்த ஏரியா 0 ஆகிடுச்சா. இனிமேல் அந்த ரோவில் ஏதாச்சும் ஒன்று அலோகேட் பண்ண முடியுமா, முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். கிளியரா? ஓகே. இப்போ ரிமைனிங் செல் வந்து 70 40 60 20 70 40. இந்த செல்லில் எது சிறுசு பாருங்கள், 20 தானே சிறுசாக இருக்குது. ஸோ 20யை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. 20யை செலக்ட் பண்ணிட்டோம்னா கீழே பாருங்கள் 7, இங்கே பாருங்கள் 10. ஸோ 10 7 விச் எவர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 7 தான் லோயரு. ஸோ 7ஐ நம்ம அலோகேட் பண்ணுவோம். 7ஐ நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 7ல் 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 0. இங்கே 10ல் 7 அலோகேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். ஓகே. ஓகே, 3 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏரியா 0 ஆகிடுச்சா.
0 ஆகிடுச்சுன்னா அந்த செல் அந்த அந்த காலம்லாம் வேறு ஏதாச்சும் அலோகேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த 60ல் இந்த செல்லை நீங்கள் அலோகேட் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 70 40 40 70. ஸோ இந்த 70 40ல் விச்சர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்கிறதுலே கம்மியானது 40 தான். இதில் எதை நம்ம சூஸ் பண்ணலாம்? ஓ, இப்படி ஒரு சிக்கல் இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே, எது வேணால் நம்ம சூஸ் பண்ணலாம். பட் நம்ம சூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடியாக எது வேணால் நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவீங்க. 40 நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா? ஓகே, எதை சூஸ் பண்ணாலும் கடைசியில் அப்படி இப்படி தான் வரும். ப்ராப்பராக தான் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து 70 40 விச் இஸ் லோயர் ஆகும்போது இந்த 40 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ரேண்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ 40 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட்டில் பாருங்கள் 9 இருக்குது, கீழே அக்கடச்சூடுக்குண்ணா 7 இருக்குது. ஸோ 9 or 7 விச் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 7 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 7 நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ கீழே 7ல் 7 போச்சுன்னா ரிமைனிங் 0. இங்கே 9ல் 7 போச்சுன்னா ரிமைனிங் 2. ஓகேவா? ஓகே, ஸோ 2 இருக்குது. இப்போது இந்த இடம் ஏரியா 0 ஆகிடுச்சா? இங்கே வேறு எதுவும் அலோகேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்த 70யை அலோகேட் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் வந்து பாருங்கள் 70 and 40 இருக்குது. இது ரெண்டில் விச் இஸ் லோயர் பார்த்தா 40. இப்போ நல்லா பாருங்கள், ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணோம். இங்கேயும் நம்ம அலோகேட் பண்ணியாச்சு, இப்போ இங்கேயும் நம்ம அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணியாச்சுலாம். அப்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்குது, கீழே வந்து 5, இங்கே வந்து என்னது 3. கீழே 5, இங்கே 3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன அலோகேட் பண்ண போகிறோம்? 5 or 3 விச் இஸ் லோயர் பார்க்குறப்போ 3 தான் லோயர். ஸோ 3 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏரியா 5 - 3 வந்து இங்கே 2 ஆயிரும். இங்கே 3 - 3 வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக மொத்தமாக அலோகேட்டும் பண்ணியாச்சு, ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ மேலே ரிமைனிங் வந்து பார்த்தா இந்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. 1 man ஆர்மியாக நிற்காங்க. ஸோ இவங்கள நம்ம அலோகேட் பண்ணிட்டோம்னா லெஃப்ட்டில் பாருங்கள் 2, கீழே பாருங்கள் 2. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 2. ஸோ 2 நம்ம அலோகேட் பண்ணிட்டோம்னா இங்கே 0 ஆயிரும், இங்கே 0 ஆயிரும். எல்லாமே அலோகேட் பண்ணியாச்சா பாருங்கள்? 0 0 0, இங்கேயும் 0 0 0 0. ஸோ எல்லாமே வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே வந்து பார்த்தா ரிமைனிங் இல்லை. ஸோ மொத்தமாக அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். 10 × 7 இந்த செல், அதுக்கப்புறம் இந்த செல் 70 × 2, அப்புறம் இந்த செல் 40 × 7, அப்புறம் இந்த செல் 40 × 3, இப்போ இந்த செல் 8 × 8, அப்புறம் இந்த செல் 20 × 7. ஓகே ஓகே, இப்போ 10 × 7 எவ்வளோ? 70. 70 × 2 140, 40 × 7 280, 40 × 3 120, 8 × 8 64, 20 × 7 140. ஓகே, இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 70 + 140 + 280 + 120 + 64 + 140 போட்டால் 814 வருது. செக் பண்ணி பார்ப்போம். 814 பெஸ்ட்டு, வேறு லெவல். 814 வருது. ஸோ இது வந்து மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தடில் போடுறப்ப 814 வருது. ஸோ இது நார்த் வெஸ்ட் கார்னரை கம்பேர் பண்ணுறப்போ 1015 நார்த் வெஸ்ட் கார்னர் மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸில் 814. அது கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவு மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் அது ஓகே நம்ம சொல்லலாம். பட் அதை விட வேறு லெவலில் நமக்கு வந்து காஸ்ட் எதில் கம்மியாகும்னா ஓஜஸ் அப்ராக்சிமேஷன் தான் கம்மியாக வரும். ஸோ அதுலேயும் நம்ம செம்ம போட்டுரும். ஓகேலாம், அதே ஃபிகர் தான், அதே சம் தான், அதே டெய்லர், அதே வாடகை. ஸோ அப்படியே அதே இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் காப்பி போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா, இது நான் வந்து எழுதுறேன்னு எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. எழுதலை, இங்கே பாருங்கள், இது இமேஜ். ஓகே, ஸோ காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஆனால் என்ன ஓஜல்ஸ் மெத்தடில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஓஜல்ஸ் மெத்தடில் பண்ணுறப்போ பெனால்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இது ஃபேக்ட்ரி, இப்போ ஃபேக்ட்ரி O1 O2 O3 அதோட யூனிட்ஸ் நீங்கள் போட்டுக்கிங்க. கீழே வேர்ஹவுஸ் D1 D2 D3 D4 அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நீங்கள் கீழே போட்டுக்கிங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் பெர் யூனிட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அந்தந்த வேர்ஹவுஸ் அந்தந்த ஃபேக்ட்ரிக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் காஸ்ட் பெர் யூனிட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா ஓஜல்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடில் இப்படி ஒரு கோடு, இது வந்து பெனால்ட்டி நம்ம போடுறதுக்காண்டி இந்த கோடை நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ பெனால்ட்டி நம்ம எப்படி போடுவோம்னா சிம்பிள். இப்போ ரோ பாருங்கள், O1ல் இந்த ரோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன நம்பர் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் வந்து 10, ரெண்டாவது சின்ன நம்பர் என்னது 19. ஸோ 10 19 இது ரெண்டுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ 19 - 10 போட்டிங்கன்னா என்ன வரும்? 9 வரும். அதே மாதிரி O2ங்கிற காலத்தை நீங்கள் ஒரு ரோவை நீங்கள் பாருங்கள். ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து சின்ன நம்பர் பாருங்கள், 40
ஆச்சு 30 அண்ட் 40 இது ரெண்டு தான் சின்ன நம்பர். ஸோ 40 மைனஸ் 30 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 10 வரும். அப்புறம் O3ங்கிற ரோவை நீங்கள் பாருங்கள், இதில் எது சின்ன நம்பர் பாருங்கள், 8ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர், அடுத்தது 20. ஓகே, ஸோ 20 மைனஸ் 8 நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும், 12 வரும். சரிங்களா? ஓகே, இப்போது காலம் வைஸ் நம்ம பார்க்கணும். காலம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா D1 நீங்கள் பாருங்கள். D1ல் காலம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 19, 70, 40 இது 3ல் சிறுசு எது, 19. அடுத்த சிறுசு 40. ஸோ இந்த 40 மைனஸ் 19 போடுங்க. 40 மைனஸ் 19 எவ்வளோ வரும், 21. இதுக்கெலாம் கேல்குலேட்டர் எடுத்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா D2க்கு வாங்க. D2ல் இந்த 3 நம்பர் 30, 30, 8 இது 3ல் எது சிறுசு, 8 தான் சிறுசு. அடுத்த சிறுசு 30. ஸோ 30 மைனஸ் 8 நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும், 22. ஓகே, இப்போ D3ங்கிற காலமாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் 40, அடுத்த சின்ன நம்பர் 50. ஸோ 50 மைனஸ் 40 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 10. அப்புறம் D4 இந்த காலமுக்கு வாங்க. ஸோ இந்த காலமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நம்பர் வந்து 10, அடுத்த சின்ன நம்பர் 20. ஸோ 20 மைனஸ் 10 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 தான் வரும். ஸோ 10 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பெனால்ட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பெனால்ட்டியில் எது ஹையஸ்ட் பாருங்கள், 9, 10, 12, 10, 10, 22, 21 இவ்வளோ நம்பரில் எந்த பெனால்ட்டி ஹையராக இருக்குது, 22. ஸோ இந்த காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த D2ங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலத்தில் என்ன செல்லாம் இருக்குது, 30, 30, 8. ஸோ இந்த 3 செல்லில் எது சிறுசு, 8 தான் சிறுசு. ஸோ இந்த 8 நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெனால்ட்டி நம்ம போடுறோம். பெனால்ட்டி வந்து எப்படி போடுறோம்னா ஒவ்வொரு ரோலையும் சின்ன 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 நம்பர் 2 சின்ன நம்பர் எடுத்து நம்ம கழிச்சு நம்ம போடுறோம். இப்போ இந்த பெனால்ட்டியில் விச் எவர் இஸ் ஹையர் நம்ம பார்க்குறோம். மொத்தமாக இந்த 9, 10, 12, 21, 22, 10, 10. ஸோ இதில் எது சின்ன நம்பர் எது பெரிய பெனால்ட்டின்னு பார்த்தீங்கன்னா 22 தான் பெரிய பெனால்ட்டி. அதில் நீங்கள் சின்ன நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த பெனால்ட்டி இருக்கிற காலமில் 30, 30, 8 இந்த காலமில் சின்ன நம்பர் 8 தான். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ அலோகேட் பண்ணுவோம். அலோகேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள் 18, கீழே பாருங்கள் 8. ஸோ 18, 8 விச் எவர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 8 தான் லோயர். ஸோ 8 அலோகேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த 8 நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அலோகேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் வந்து 0. இங்கே 18 இருக்குதா? ஸோ 18ல் 8 நீங்கள் அலோகேட் பண்ணீங்க. ஸோ ரிமைனிங் 10. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 0 ஆகிடுச்சுன்னா இந்த காலமில் வேறு எதுவும் அலோகேட் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. கிளியரா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது ப்ராசஸில் மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ வைஸ் சின்ன 2 சின்ன நம்பர் அதோட டிஃப்ரென்ஸு, அப்புறம் பெனால்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு, அந்த பெனால்ட்டி ஹையஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர், அதுக்கப்புறம் ரிப்பீட்டு. மறுபடியும் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டியில் ஹையஸ்ட் நம்பரு, பெனால்ட்டி ஹையஸ்ட் நம்பர் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்கணும். அந்த சின்ன நம்பரை அலோகேட் பண்ணணும். மறுபடியும் ரிப்பீட்டு. அதுக்கப்புறம் பெனால்ட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டியில் ஹையஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஹையஸ்ட் நம்பரில் இருக்கக்கூடிய ரோவை எடுத்துக்கணும். அந்த ரோவில் நம்ம சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அந்த சின்ன நம்பரை அலோகேட் பண்ணணும். ரிப்பீட்டு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேனா? ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அடுத்தது பெனால்ட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். பெனால்ட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ரிமைனிங் இந்த ரோ வந்து பாருங்கள், O1ங்கிற ரோவில் 2 சின்ன நம்பர் எடுங்க. எதெல்லாம் சின்ன நம்பர்? 10 ஒரு சின்ன நம்பர், அடுத்தது 19. இந்த 2 சின்ன நம்பரோட டிஃப்ரென்ஸ் 19 மைனஸ் 10 போட்டினா இங்கே 9 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் O2வில் பெனால்ட்டி பாருங்கள். O2வில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் வந்து 40. 30 பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ 40 இருக்குது, அடுத்தது வந்து 60 இருக்குது. ஸோ 60 மைனஸ் 40 போட்டிங்கன்னா இங்கே 20 வரும். அப்புறம் O3யில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் 20, அடுத்த சின்ன நம்பர் 40. ஸோ 40 மைனஸ் 20 போட்டிங்கன்னா இங்கே 20. ஓகேங்களா? இப்போ காலம் வைஸ் பாருங்கள். காலம்லாம் இந்த காலம் பாருங்கள். இங்கே வந்து சின்ன நம்பர் வந்து 10, அடுத்த சின்ன நம்பர் 20. ஸோ 10 மைனஸ் 20 மைனஸ் 10 போட்டிங்கன்னா இங்கே 10 வரும். ஓகே, இந்த காலம் வாங்க. இந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் 40, அடுத்த சின்ன நம்பர் 50. ஸோ 50 மைனஸ் 40 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 10. இந்த காலம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இது தேவையில்லை. இது வந்து 0ன்னு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19, 70, 40. இதில் சின்ன நம்பர் வந்து 19, அடுத்த சின்ன நம்பர் 40. ஸோ 40 மைனஸ் 19 போட்டிங்கன்னா என்ன வரும்? 21. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போது 9, 20, 20, 10, 10, 0, 21. இந்த பெனால்ட்டியில் எது ஹையஸ்ட்டு? 21 தான் ஹையஸ்ட்டு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிடுவோம். இப்போது
இந்த 21க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த D1 காலத்தில் சின்ன நம்பரை செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் ரொம்ப சின்ன நம்பர் எது? 19 தான் சின்ன நம்பர். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் 7, கொஞ்சம் கீழே பாருங்கள் 5. ஸோ 7, 5 whichever is லோயர் பார்க்குறப்போ 5 தான் லோயரு. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 அலோகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 5 அலோகேட் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து 5ல் 5 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 0. இங்கே 7ல் 5 போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 2 வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே 0 ஆகிடுச்சா? இப்போ இந்த காலமில் வேறு எதுவும் அலோகேட் பண்ண முடியுமா? சான்ஸே கிடையாது. ஸோ என்ன பண்ணிடுறோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இந்த 70, 40 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே 0 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் ரிப்பீட்டு. ஃபஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டியில் ஹையஸ்ட் ஏரியா நம்ம எடுக்கணும். அந்த ஹையஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய காலத்தில் சின்ன நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த சின்ன நம்பரை அலோகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ பெனால்ட்டி கண்டுபிடிப்போமா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் O1ங்கிற காலத்தில் வந்து O1ங்கிற ரோலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 தான் இருக்குது. 50 - 10 இங்கே 40 வரும். ஏப்பா 40 வரைக்கும் வந்துட்டா சூப்பரியா. இங்கே இந்த 2 தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 50 - 10 போட்டுனா இங்கே 40. அடுத்த ஓட்டோங்கிற காலம் வர பாருங்கள். 70 பிடிச்சி 30 பிடிச்சி. ஸோ ரிமைனிங் இந்த 2 தான். ஸோ அந்த 60 - 40 போட்டுனா இங்கே 20. இங்கே O3ங்கிற காலம் வந்து பாருங்கள். 40 பிடிச்சி 8 பிடிச்சி 70, 20 மட்டும் தான் இருக்குது. ஸோ 70 - 20 போட்டிங்கன்னா இங்கே 50. எனக்கு என்னமோ இந்த 50 தான் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ இந்த சைடு பார்ப்போமா? ஸோ காலம் வைஸ் வந்து பாருங்கள். 10 - 20 போடுவீங்க. இங்கே 10. காலம் வைஸ் இந்த D3 காலம் வந்து பாருங்கள். சிறுசு 40, அப்புறம் 50. 50 - 40 போட்டிங்கன்னா இங்கே 10. அப்புறம் D2 காலம் வந்து பாருங்கள். D2வில் எல்லாமே போயிடுச்சு. D1லையும் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுவும் 0, இதுவும் 0. ஓகேங்களா? ஸோ 0, 0, 10, 10. அப்புறம் இங்கே 50, 20, 40. இந்த பெனால்ட்டியில் எது ஹையஸ்ட்டு? இந்த 50 தான் ஹையஸ்ட்டு. இப்போ 50 ஹையஸ்ட்னால் இந்த பெனால்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த O3ங்கிற ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் சின்ன நம்பரை நீங்கள் எடுக்கணும். 48 ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ 70க்கும் 20 2 பேருக்கு தான் காம்படிஷன். ஸோ 70, 20 whichever is லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 தான் லீஸ்ட்டு. ஸோ 20 செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, 20 செலக்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் 10, கீழே வந்து பாருங்கள் 14. ஸோ 10, 14 whichever is லோயர் பார்த்தீங்கன்னா 10 தான் லோயர். ஸோ இங்கே 10 நம்ம அப்புறம் அலோகேட் பண்ணியாச்சு. ஓகேண்ணா? ஸோ 10 அலோகேட் பண்ணியாச்சுன்னா இங்கே 10ல் 10 அலோகேட் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0. கீழே பாருங்கள் 14ல் 10 நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா 14ல் 10 முடிஞ்சுன்னா ரிமைனிங் வந்து 4 இருக்கும். ஓகேங்களா? 4 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 0 ஆகிடுச்சுன்னா இந்த ரோவில் வேறு எதையும் அலோகேட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 70 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகே, ஓகே, இப்போது வேறு நெக்ஸ்ட்டு வந்து வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெனால்ட்டிலாம் போனோம். நாங்கள் இருக்கிறதே 3 சேலு தான். சிம்பிளாக இதில் சிறுச நம்பரே எடுத்துக்கோங்க. பெனால்ட்டி போடணுன்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ இந்த 40 தான் அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாகவே 40 அலோகேட் பண்ணிடுவோங்க. எதுக்கு வம்பு? நம்ம பெனால்ட்டியே போட்டுருவோம்ப்பா. ஏன்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகி தொலைஞ்சிடும், ஆன்சர் மாறிடும். ஸோ பெனால்ட்டி கடைசி 2 நம்பர் இருந்தாலுமே நீங்கள் பெனால்ட்டி போட்டுருங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இந்த 50 மட்டும் தான் இருக்குது. ஸோ பெனால்ட்டி இங்கே 50 வரும். இதில் 2 நம்பர் இருக்குது. 60 - 40 பண்ணால் இங்கே 20 வரும். சரிங்களா? ஓகே, இப்போ காலம் வைஸ் வந்து பாருங்கள். D4ல் பார்த்தீங்கன்னா 60 - 10 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 10 ஆச்சு 50. 60 - 10 போட்டால் 50. இங்கே 50 - 40 போட்டிங்கன்னா இங்கே 10. இந்த சைடு எதுவும் இருக்குதா? வாஸ் அவுட் ஆகிடுச்சு. இங்கேயும் வாஸ் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 50, 20, இங்கே 10, 50 இது 2ல் whichever is ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருக்குது. ஓகேங்களா? 250 இருக்குது. ஸோ எது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 50 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த 50 சூஸ் பண்ணிக்கலாம். எந்த 50 சூஸ் பண்ணாலும் லோயர் வந்து இந்த 10 தான் வரும். ஓகே, ஓகே, அப்போ பெனால்ட்டி எடுத்துருக்கே வேணாம். சரி, இருக்கட்டும், இருந்தாலும் சேஃபாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 10 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 2 and 4 whichever is லோயர் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். அதால் அலோகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ 2 நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ கீழே 4ல் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். இங்கே 2ல் 2 போயிடுச்சுன்னா ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே 0 ஆகிடுச்சுன்னா இந்த ரோ ஃபுல்லாக நம்ம அலோகேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸோ இந்த 50 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம்லாம் பெனால்ட்டி போடாண்டாப்பா. 40, 60 இது 2ல் whichever is லோயர் பார்த்தீங்கன்னா 40 தான் லோயர். ஸோ 40 அலோகேட் பண்ணுங்கள்.
40 அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் 9, கீழே வந்து பாருங்கள் 7. 9 and 7 whichever is lower பார்த்தீங்கன்னா 7 தான் லோயரு. ஸோ இங்கே 7 அலோகேட் பண்ணிடுவோம். 7 நீங்கள் அலோகேட் பண்ணினா 7ல் 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இங்கே 0. இங்கே 9ல் 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 9ல் 7 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 2 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 0 ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ கடைசியாக இருக்கிறது இந்த 60ங்கிற செல் மட்டும் தான். ஸோ இதை நம்ம அலோகேட் பண்ணுவோம். இதை நீங்கள் அலோகேட் பண்ணுறப்போ லெஃப்ட்டில் வந்து பாருங்கள் 2, கீழே வந்து பாருங்கள் 2. ஸோ அந்த 2வை நம்ம அலோகேட் பண்ணிடலாம். 2 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட்டில் 2ல் 2 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 0. இங்கே 2ல் 2 அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 0. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே 0 0 0, இங்கே 0 0 0 0 முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தமாக நம்ம அலோகேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் போடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் எடுத்துக்கோங்க. இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா 19 × 5. அப்புறம் இந்த செல் எடுத்துக்கோங்க 10 × 2, 10 × 2. அப்புறம் இந்த செல் எடுத்துக்கோங்க 40 × 7, 40 × 7. நெக்ஸ்ட்டு இந்த செல் எடுத்துக்கோங்க 60 × 2, 60 × 2. அதுக்கப்புறம் இந்த செல் எடுத்துக்கோங்க 8 × 8, 8 × 8. அப்புறம் இந்த செல் எடுத்துக்கோங்க 20 × 10, 20 × 10. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓகே, மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 19 × 5 போட்டால் 19 × 5 போட்டால் 95, 20, 2024 சரி 4028, 280, 120, 64, இங்கே 200. டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். 95 + 20 + 280 + 120 + 64 + 200 போட்டிங்கன்னா 779. இதுதான் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. செக் பண்ணி பார்ப்போமா? ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷனில் டோட்டல் காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? அப்பா எவ்வளோ செகண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, 779. ஸோ 779 தான் உங்களோட டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. கிளியராக இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். 3 மெத்தடில் நார்த் வெஸ்ட் கார்னரில் எவ்வளோ வந்துச்சு? அப்போ இதுதான் 1015 வந்திருக்குது. மினிமம் காஸ்ட் மெத்தடில் எவ்வளோ வந்திருக்குது? 814 வந்திருக்குது. ஓஜல்ஸ் மெத்தடில் எவ்வளோ வந்திருக்குது? ஜஸ்ட் 779. ஸோ ஓஜல்ஸ் மெத்தட் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் காஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு அனலிட்டிக்கல் டூல். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட காஸ்ட் வந்து மேக்ஸிமைஸ் அதிகமாக நம்ம குறைச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுல எது வந்து மினிமம் காஸ்ட்டோ அதுதான் இந்த ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் வந்து சொல்லும். சரிங்களா? மற்ற மெத்தடில் கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் பெஸ்ட் மெத்தடு. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. மற்ற மெத்தடும் 1 2 கேட்கலாம், ரேராக கேட்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது ஈஸியாக தானே இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓஜல் அப்ராக்சிமேஷன் மெத்தடாக ரொம்ப டீப்பாக நீங்கள் பாருங்கள். அதுதான் எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஓஜல் அப்ராக்சிமேஷன் மெத்தட்லேயே இன்னும் 2 3 டெக்னிக்ஸ் வந்து கூட இல்லை, 2 3 விதமான அப்ரோச்சஸ் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த சம்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஜஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான வேயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ங்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் புரியாது. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் தேவையில்ல, ஒரு 20 minutes டைம் எடுத்து இந்த சம்மை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வந்துச்சுன்னா பெஸ்ட்டு. இல்லை ப்ராப்பராக வரல, இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக இது வந்து ஃபோன் காலெல்லாம் இந்த சம்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா உங்கள் லைவ் செஷன் மாதிரி கனெக்ட் பண்ணி கூட கூகுள் மீட்டை நான் சொல்லித்தரேன். ஸோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் சம்ஸ் இருக்குது. ஓகேண்ணா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள சம்ஸ் எல்லாமே ஓஜல்ஸ் மட்டும் தான் இருக்குது. நார்த் வெஸ்ட்லாம் பெரிய ட்விஸ்டெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ஈஸி தான். ஓஜல்ஸை இன்னும் ஒரு சில சின்ன ட்விஸ்ட்டாக இருக்கக்கூடியது, வேறு மாதிரி அப்ரோச்சில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.